நான் ஒரு 6 to 7 இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, நெறைய டைம் சடனா வந்து நார்மலா காமா இருக்கும். பட் சடனா பார்த்தீங்கன்னா, அது ஒரு ட்ரெண்டுக்கு கொண்டு வந்துரும். ஒரு பெரிய வால்யூம்ஸ் வந்துரும். சடனா மூவ் ஆகும். ஏன் மூவ் ஆகுதுன்னே தெரியாது. ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, டிவில ஏதாவது ஒரு நியூஸ் வரும். இந்த பர்ட்டிகுலர் கம்பெனிக்கு இவ்ளோ ஆர்டர் வந்துருச்சு. இல்ல ஏதாவது ஒரு ஃபார்மா கம்பெனியா இருந்தா FDA அப்ரூவல் கிடைச்சிருச்சு. அந்த மாரி ஏதாவது ஒரு நியூஸ் வரும். ஓ! இந்த நியூஸ் வந்ததுனால தான் இது ஏறுச்சான்னு அப்புறமா தான் தெரியும். அதுக்கப்புறமா நம்ம உள்ள போறதுக்குள்ள கொஞ்சம் டைம் டிலே ஆயிரும். பட் இந்த நியூஸ முன்னாடியே எப்படி இந்த நோ நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் தெரியுது? அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படின்னு யோசிச்சு ரிசர்ச் பண்ணேன். ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, அஸ் பர் ரெகுலேஷன்ஸ் படி எனி கம்பெனி இந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் நியூஸ் வருதுன்னா, ஒரு ஒரு ஆர்டர் கிடைக்குதோ, இல்ல வேற ஏதாவது ஒரு நியூஸ் வருதுன்னா, அதோட ஸ்டாக் பிரைஸ இம்பாக்ட் பண்ண போகுது. அதனால இந்த மாரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா, முதல்ல நீ எக்ஸ்சேஞ்சுக்கு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நியூஸ் சேனல் சொல்லணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. ஸோ எல்லா கம்பெனியுமே ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு ஃபேக்ஸோ, இல்ல ஒரு இமெயிலோ ஏதோ ஒண்ணு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி சோ அண்ட் சோ கம்பெனில இந்த நியூஸ் வந்திருக்கு. இதுதான் நியூஸ் அப்படின்னு NSE வெப்சைட்ல ஃபர்ஸ்ட்டு போடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அத பார்த்துட்டு தான் ராய்ட்டர்ஸ், தாம்சன் ராய்ட்டர்ஸ், ப்ளூம்பர்க் இந்த மாரி கம்பெனிஸ் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நியூஸ் சேனல் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நியூஸ் சேனலே வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் இந்த நியூஸ் எங்க வருதுன்னா, NSE சைட்ல வரும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு டெலகிராம் பாட் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணேன். ஸோ தட் இந்த NSE சைட்டஸ்க்கு பார்த்துட்டே இருக்கும். எப்பப்பலாம் அந்த NSE சைட்டோட நியூஸ் வருதோ, அப்பலாம் எனக்கு வந்து டெலகிராம்ல அலர்ட் வந்துரும். அத பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணலாம் அப்டின்ட்டு. ஆனா, அதுக்கப்புறம் எவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா, NSE வந்து இந்த ஸ்கிராப் பண்றது இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப அந்த மாரி பண்ண முடியாது. ஏன்னா, அவங்களே வந்து டேட்டாவ அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீ வேணா காசு குடுத்து இத வாங்கி நீ ட்ராக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோ. ஜஸ்ட் லைக் அதர் கம்பெனிஸ் அப்டின்ட்டாங்க. அதனால அது அப்படியே எவென்ச்சுவலி போயிடுச்சு. பட் இப்போ இந்த விஷயத்த நீங்க ஈஸியா WhatsAppலயே ட்ராக் பண்ற மாரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்ஷனாலிட்டி இருக்கு. அது என்னன்றத நான் இப்ப காமிக்கிறேன். ஸோ NSE வெப்சைட் போனீங்கன்னா, கார்ப்பரேட் ஃபைலிங் அனௌன்ஸ்மென்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்விட்டின்னு ஒவ்வொரு செக்மென்ட்டா இருக்கு இல்லையா? ஸோ இதுல நீங்க எனி ஸ்பெசிஃபிக் கம்பெனிய சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த கம்பெனியோட சிம்பலு, அந்த கம்பெனி நேமு, என்ன ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், என்ன பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் ரிலேட்டடா வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்ன, பிளஸ் அந்த கம்ப்ளீட் அட்டாச்மெண்ட் வந்து அப்பாயின்ட்மெண்ட் அந்த ஒரு வாட் எவர் ஸ்பெசிஃபிக் அட்டாச்மெண்ட்ல டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன டைம்ல வந்தது, என்ன டேட்ல வந்தது, ஸோ எக்ஸ்சேஞ்ச்க்கு எப்போ வந்துச்சு, அதை நாங்கள் எப்போ ஆக்சுவலி நியூஸாக வெளியே போட்டோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். த மூமெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா அடுத்த செகண்டே அது இந்த இடத்துல இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு கெட் எனி ஸ்பெசிஃபிக் நியூஸ் ரிலேட்டட் டு எனி ஸ்டாக்ஸ். ஸோ இதில் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் நியூஸ் எடுத்துப்போம். ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து ஸ்டாக்ஸ் எடுத்துப்போம். இல்லைனா ஒரு F&O ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எடுத்துப்போம். ஸோ F&O ரிலேட்டட் ஸ்டாக்ஸாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ் ஏதாவது ஒன்று எடுப்போம். ஸோ டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே டைம் டியூரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் டியூரேஷனில் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் இதில் வர்றது நீங்கள் பை டிஃபால்ட்டாகவே தெரியும். ஏதாவது ஒரு FDA ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு, இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ரிலேட்டட் டு ஸ்டாக்ஸ் அப்படின்னா நீங்கள் இதில் செக் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு கம்பெனி நான் நேற்று பார்த்ததை எடுக்கிறேன். ஸோ ஃபார் டிவிஸ், மேரிகோ, பேடிஎம், டிவிஸ் லேப் எடுத்துப்போம். ஸோ இது வந்து ரிலேட்டட் டு ஃபார்மா. ஸோ கண்டிப்பாக வந்து FDA அப்ரூவல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த PDF ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஆக்சுவல் டீட்டெயில்ஸு. நாங்கள் ஓவராலாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஓவரால் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு இதுதான் டீட்டெயில்ஸ், இதுதான் இன்ஃபர்மேஷன், இது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்றதும் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ போயிட்டு நான் டிவிஸ் லேபோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தேன்னா, ஸோ நேற்று கண்டிப்பாக அப்படியே ஏறி இருக்கு. அண்டு எனக்கு இப்போ இந்த நியூஸ் எப்போ வந்ததுன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 11:51 வந்திருக்கு. ஸோ 11:51 என்னோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ₹5,975. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா கூட நான் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தேன்னா அண்ட் இன்ட்ராடேலேயே சேல் பண்ணியிருந்தேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ₹200 பர் ஷேருக்கு எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இதை நான் ஒரு இன்ட்ராடே பேசிஸில் எடுக்கும்போது என்னோட ப்ராஃபிட் வித் லெவரேஜ் இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த நியூஸை கரெக்டாக இந்த டைமுக்கு வரும்போதே நமக்கு தெரியணும்னா மார்க்கெட் வாட்ச் .upsurge clubனு ஒரு சைட் இருக்குது. ஸோ அந்த சைட்டில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ ஜஸ்ட் ஹவ் டு என்டர் யுவர் வாட்ஸ்அப் நம்பர் பண்ணிட்டீங்கன்னா அதில் 7 days அவன் ஃப்ரீ ட்ரையலில் அவன் கொடுத்துட்றான். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ITC ஒரு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக அந்த ஸ்டாக்ஸ்க்கு டிமாண்ட் வரும். ஸோ இதே மாதிரி எப்போ NSEல அந்த பர்டிகுலர் சர்க்குலர் வருதோ உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் அலர்ட் வந்துடும். அந்த வாட்ஸ்அப் அலர்ட்டை வச்சு யூ கேன் டேக் யுவர் ட்ரேடிங் டிசிஷன். அது வந்து பேட் நியூஸாக இருந்தாலும் சரி, இல்லை குட் நியூஸாக இருந்தாலும் சரி. குட் நியூஸாக இருந்தாலும் நீங்கள் பை பண்ண போகிறீங்க, பேட் நியூஸாக இருந்தால் இன்ட்ராடே பிளேயராக இருந்தால் ஷார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து இவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்க மாதிரி அது NSEலையும் சரி, BSEலையும் சரி இந்த மாதிரி கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்து அடுத்த ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அலர்ட் வந்துடும். அதை பேஸ் பண்ணி தான்
நீங்கள் பேஸ்ட் ஆன் யுவர் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த என்எஸ்சி சர்க்குலரே வந்ததுக்கு அப்புறமா தான் மீடியா சேனலுக்கே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நியூஸ் வரதுக்கு முன்னாடி நமக்கு வந்துறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இவங்க செப்பரேட்டாக 2 டிஃப்ரெண்ட் ப்ரைசிங் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, குவார்ட்டர்லி அண்ட் இயர்லின்னு. ஸோ குவார்ட்டர்லி வந்து தேர் சார்ஜிங் ₹2,000 அண்ட் இயர்லி தேர் சார்ஜிங் ஆல்மோஸ்ட் ₹6,000. ஸோ இதில் இனிஷியலாக டேக் 7 days ஆஃப் ஃப்ரீ ட்ரையல். ஸோ நானே ஆக்சுவலி 7 days ஆஃப் ஃப்ரீ ட்ரையல் இனிஷியலாக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஓவராலாக மோர் தென் 150 ஸ்டாக்ஸ் கிட்ட நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா, இன்கேஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் இதில் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் எனி பேட் நியூஸ், ஏதோ ஒரு ஆர்டர் இன்னும் கிடைக்கல, இல்லை ஏதாவது ஒரு FDI அப்ரூவல் கிடைக்கல ஒரு ஃபார்மா ரிலேட்டட் கம்பெனிக்கு, இல்லை எது ஸ்பெசிஃபிக் நியூஸ் வருதுன்னா அது இமீடியட்டாக மார்க்கெட்டில் வரும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்டாக் ஹோல்டிங்ஸோட ப்ரைஸ் இம்பாக்ட் ஆக போகுது கீழே இறங்குச்சுன்னா. பட் வித்தின் இந்த 50 செகண்ட்ஸில் நமக்கு இந்த நியூஸை பற்றி தெரியும் போது சீக்கிரமாகவே அதை பற்றி நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு புது ஸ்டாக் நீங்கள் மானிட்டர் பண்ண போகிறீங்க, இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் நியூஸ், ஒரு போனஸ் ஷேர்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக் ஸ்ப்ளிட்டாக இருக்கலாம், இல்லை டிவிடெண்டாக இருக்கலாம், இல்லை எனி ஸ்பெசிஃபிக் புது ஆர்டராக கூட இருக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த ஓவரால் இன்டிமேஷன்ஸ் த்ரூ வாட்ஸ்அப்பில் வரும்போது இமீடியட்டாக நம்ம பார்த்துருவோம். ஏன்னா டெலிகிராம் கூட நம்ம மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பேம்ஸ் வருதுனால. வாட்ஸ்அப் நம்ம மிஸ்ஸே பண்ண மாட்டோம், இமீடியட்டாக அதை பற்றி நம்ம ஆக்ஷன் எடுத்துடலாம் அந்த நியூஸை பார்த்துட்டு. ஸோ அப்சர்ச்சில் நான் ஆல்ரெடி சில ஸ்பெசிஃபிக் கோர்சஸ்லாம் போட்டிருந்ததுனால தே ஆஸ்ட் ரீச் அவுட் டு மீ. நீங்கள் இந்த பண்ணி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நாங்கள் லான்ச் பண்ணுறோம், இது நீங்கள் உங்களோட யூசர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்கும்ட்டு. அதனால தான் ஐம் ஷேரிங் இட். ஏன்னா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது ஃபஸ்ட்டு எனக்கே தெரியாது, அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது பெட்டராக இருந்தது. ஸோ ஒய் நாட் வி டோன்ட் ஷேர் அப்படின்றதுனால தான் ஐ தாட் ஐ ஷேர் இட். ஸோ நீங்கள் இனிஷியலாக 7 days ஆஃப் ஃப்ரீ ட்ரையல் எடுத்து பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கோ ஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஏன்னா இது வந்து நான் ஒரு 7-8 years பிஃபோரே ஒரு பாட் மூலியமாக நான் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக எனக்கு இது பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி டக்குன்னு ஒரு அலர்ட் வரும்போது ஸ்டாக் ப்ரைஸும் மேலே போகுதே, சரி ஓகே இதை வச்சு நம்ம ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தான் 7 to 8 years பிஃபோரே இதை பண்ணேன். இப்போ வந்து அவங்க ப்ராப்பராக ஒரு பிளாட்ஃபார்ம் ஓரியன்டாகவே கொண்டு வந்தது மச் பெனிஃபிஷியல். ஏன்னா எல்லாராலையும் ஒரு பைத்தான் கோட் எழுதி இது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எழுதி அதை பாட்டாக ரன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ சிம்பிளிஃபைடாக அதுக்கு நம்ம ஒரு பெய்ட் பிளானில் கொடுத்துட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி திஸ் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஸ்பெசிஃபிக்காக ஆன் ஸ்டாக்ஸில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. இன் கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ், அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், யூசிங் விச் யூ கேன் டேக் அ ஃப்ரீ ட்ரையல். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஐ சி யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.